ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சின்ன மருத்துவ குறிப்பு தான். ஆனால் முக்கியமான குறிப்பு, அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய குறிப்பு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது மஞ்சள், இது துவரம்பருப்பு, இது விளக்கெண்ணெய். இப்போ இது விளக்கெண்ணெய் எடுத்துருக்குறோம். இந்த 3 ஐட்டமும் எடுத்துருக்குறோம். இப்போ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது பருப்பு நம்ம சாம்பார் வைக்கும்போது பருப்பை வேக போடுவோம். அப்படி பருப்பை வேக போடும்போது மஞ்சள் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றுவோம். எதுக்குமா விளக்கெண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உடனே டக்குன்னு என்ன தெரியுமானாமா, சாமி பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறத சாமி அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி தான் பொதுவாக சொல்லுவோம். அதுவும் ஒரு உண்மை. பொங்கு வராமல் இருக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுறதும் ஒரு உண்மைங்க. இதில் நான் இன்னும் 2 முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். பருப்புக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுறது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு. அது எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். வீட்டில் பருப்புக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. இன்னொன்று அந்த மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, மஞ்சளும் விளக்கெண்ணையும் கலந்து இந்த முகப்பருவெல்லாம் வரும் இல்லையா, இப்படி முகப்பரு வரும்போது அந்த இடத்துல அந்த அந்த மூக்கு, அதாவது அது ஒரு ரொம்ப ஹார்டாக காய் மாதிரி பழுத்து அந்த வெளியில் வராமல் பழுத்து அப்படியே நிற்கும். அதை கையில் நோண்டி விடக்கூடாது, இப்படி பராண்டி விடக்கூடாது. ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கிறேன். அப்படி பண்ணுனா உடம்புல இருக்கிற நரம்புகளில் பாதிக்கும், மூளைக்கு பாதிக்குங்கிறத நான் ஒரு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு அந்த பரு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக அந்த முனை இருக்கும் இல்லையா, அந்த முனை வெளியவே வராது, உள்ளே இருக்க வெளில வராது. அதுக்கு ஆணின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அந்த ஆணி வெளியில் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மஞ்சளையும் விளக்கெண்ணையும் இருக்கு இல்லையா, அதை நல்லா கலந்து எடுத்து இப்படி வச்சுட்டீங்கன்னு வைங்க. ஒரு 2-3 நாள் வைங்க. அந்த ஆணிங்கிறது அப்படியே வெளில வந்துடும், உள்ளே இருக்கிற சீயெல்லாம் வெளில வந்துடும். சரிங்களா? நீங்கள் அது இப்படி போட்டு சுரண்டாமல் இது பண்ணாமல் நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். முகப்பரு இருக்கிறவங்களுக்கு நம்ம உடம்புல எந்த இடத்துல வேணாலும் அந்த ஹீட்டுக்கு வரும். அந்த ஹீட்டு வெளியில் அந்த ஹீட்டுக்கு நமக்கு ஒரு பரு மாதிரி வரும். அது எல்லாத்துக்குமே வரும். ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலையுமே வரும். நீங்கள் வைக்கலாம், தாராளமாக வச்சிங்கன்னா அது அப்படியும் பழுத்து அந்த சீயெல்லாம் வெளில வந்துடும். இது ஒரு டிப்ஸு. இன்னொன்று இந்த மஞ்சளும் விளக்கெண்ணையும் எதுக்கு பருப்பில் ஊற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு இப்போது நமக்கு வெளியவே மூஞ்சி உடம்புக்கு வெளியவே நமக்கு இவ்வளோ நல்ல பலன் தருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிப்புறத்துலேயே இவ்வளோ நல்ல பயன் தருதுன்னா, அப்போ நமக்கு சாப்பாட்டு கூட பருப்பு கூட அந்த மஞ்சளும் விளக்கெண்ணையும் நம்ம உடம்புக்குள்ளார போகும்போது நம்ம அந்த தொண்டை புண்கள், குடல் புண்கள், வயிற்று புண்கள், வயிற்றுக்குள்ளார ஏதாவது புண்ணு இருந்ததுனாலுமே நல்லா பண்ணி கொடுக்குங்க. இப்போ நம்ம உடம்புல இவ்வளோ நல்லா பண்ணி கொடுக்கும்போது வயிற்றுக்குள்ளாரையும் போய் அந்த புண்ணெல்லாம் ஆற்றணும் இல்லை. அதுக்காக தான் நம்ம இந்த விளக்கெண்ணையும் மஞ்சளுமே பயன்படுத்துறது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மஞ்சளை அரைச்சி, வீட்டில் மஞ்சளை வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச 2 டிப்ஸு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால் இந்த 2 டிப்ஸு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி பருவுக்கெல்லாம் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.